வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே. தென் என்னோட பர்த்டே. ஸோ ஹேப்பி பர்த்டே டு மீ நானே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல அப்படிங்கிறது தான் இப்போ மார்னிங் தான் வந்து காலேஜுக்கு போயிட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் வேலை பார்க்கணும். ஆக்சுவலா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் அம்மாக்கும் எனக்கும் இட்லி மட்டும் ஊத்தி, நாங்க 2 பேரும் பொடி வச்சு சாப்பிட்டுட்டோம். மேராஜ் ஊருக்கு போயிருந்தாரு. போயிட்டு இன்னைக்கு தான் இப்ப தான் வந்தாங்க. ஸோ, அதனால அவருக்காக வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். ஸோ, வெறும் ஆனியன் தோசை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. அதான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாச்சு. ஸோ மேராஜ் குளிச்சுட்டு வந்த உடனே ஆனியன் தோசை ஊற்றி கொடுத்துடணும். அது ஆனியன் பொடி தோசை ஏதாவது ஒன்று, இல்லை ஆனியன் கீ தோசை ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துடலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவர் 4-5 நாளாக வெளியில் சாப்பிட்டுட்டு வந்ததுனால கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மட்டனில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, நூக்கோல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு மட்டன் குழம்பு இப்போ தான் கொதிக்குது. கொஞ்சம் முருங்கைக்காய் வெந்த உடனே இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம். மேராஜ் இப்போ தான் வந்ததுனால முதல்ல டீ கேட்டார். ஸோ நான் டீயும் போட்டுட்டேன் சைடில். மீன்வைல் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டும் வேணும் இல்லையா, அதனால் வந்து பைனாப்பிள் கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. முதல்ல ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீ போட்டுட்டு ஆல்மண்ட், கேஷ்யூ, அப்புறம் ரைசின்ஸ் எல்லாமே போடலாம். சாரா வந்து கேஷ்யூ சாப்பிட மாட்டா, அதனால் வந்து நான் ஆல்மண்டும் ரைசின்ஸ் மட்டும்தான் போடுறேன். நல்லா ஆல்மண்ட் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைசின்ஸ் போடலாம். ரைசின்ஸ் வந்து எப்போவுமே அதில் போட்ட உடனே நல்லா அப்படியே பஃப்னு அப்படியே உப்பி வரும். அந்த டெக்ஸ்டரில் தான் நீங்கள் எடுக்கணும். அப்படியே சும்மாவே எடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் வராது. ஒரு மாதிரி ட்ரையாக கசப்பாக இருக்கும். இது வந்து நல்லா புஃப்னு வரும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரவையை போட்டு இதுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ரவை வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும் நம்ம யூஷுவலாகவே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் 2.5 கப்பு ரவை எடுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கடையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொடுக்கணும், அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும். ஸோ அதனால் ஸ்வீட்ஸோடு அப்படியே முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு, ஸோ இப்போ நான் 2.5 கப்பு எடுத்துருக்கிறேன். ரவை பார்த்திங்கன்னா இப்போது இந்த கப்பில் தான் எடுக்கிறேன். இதில் வந்து 2.5 கப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம. ரவை பார்த்திங்கன்னா நல்லா கீயில் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். யூஷுவலாக வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா தான் ரவை வந்து நல்லா மலர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் சுடு தண்ணி வந்து நம்ம அதில் போடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் போடணும். அதனால் கெட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பைனாப்பிளுடைய ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் யூஷுவலாக பைனாப்பிள் எசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவேன். ஸோ அது நான் ஆட் பண்ணலை. ஸோ பைனாப்பிள் ஜூஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹாட் வாட்டரை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் பைனாப்பிள் ஜூஸ் போட்டுட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எல்லோயிஷ் கலர் வந்து சூப்பராக வந்துடும். அது போக இதில் குட்டி குட்டியாக பைனாப்பிள் பீசஸ் போடணுங்கிறதுக்காக அதையும் நான் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ முதல்ல ரவை வந்து நல்லா இதில் வெந்துடட்டும். இப்போ கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சோடனே ரவை வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1க்கு 3 கப்பு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம 3 கப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்காக. இல்லை நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படி தான். ஸோ அதனால் வந்து நான் கரெக்டாக தான் அளவு போட்டிருக்கேன். ஸோ நல்லா இதை சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் இது லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே அந்த ரவை வந்து அந்த சுகர்லேயும் அந்த நம்ம போட்ட கீ எல்லாம் அப்படியே மேலே வந்து அப்படியே கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் பைனாப்பிள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸு, ரைசின்ஸ் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நல்லா பிளேட்டில் வந்து ஒரு கீ தடவி போட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு கப்பில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக அப்படியே ஒரு தளத்தலான்னு இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி லன்ச்சு முடிஞ்சது. ஸோ ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இருக்குது, தயிர் இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்வீட் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக நம்மளுடைய பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சுது. ஸோ சிம்பிளாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.